வணக்கம். வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம், ஆரண்ய காண்டம், சபரி பிறப்பு நீங்கு படலம். மதங்கர் ஆசிரமத்தை சுற்றி கற்பகம் போன்ற மரங்கள் அடர்ந்து செழிந்து வளர்ந்திருந்தன. ரம்யமான சூழ்நிலை அங்கே தவழ்ந்து கொண்டிருந்தது. அதனால் அந்த ஆசிரமம் சொர்க்கத்தைப் போலவே விளங்கிற்று. அந்த ஆசிரமத்தை அடைந்த ராமபிரான் அங்கேயே இருந்து கொண்டு பல காலமாக தம்மையே தியானித்து தவம் செய்து கொண்டிருக்கும் சபரியை நெருங்கி அவளுக்கு இனிய வார்த்தைகளை சொல்லி, நீ யாதொரு துன்பமும் இல்லாமல் இருக்கின்றாயா அம்மா என்று விசாரித்தார். அப்பொழுது சபரி அவரை பக்தியோடு புகழ்ந்து ஆனந்த கண்ணீர் புரள, உம்மை தரிசிக்க பெற்றதனால் எனது மாயமான உலகப்பற்று நீங்கியது. அளவற்ற பலகாலமாக நான் மேற்கொண்டு செய்த பெருந்தவத்தின் பயன் சிந்தித்தது. பிறப்பு ஒழிந்தது என்று சொல்லி நல்லவை என்று நான் விரும்பி சேர்த்து வைத்த பழம் முதலியவற்றை கொண்டு வந்து அவருக்கு விருந்து செய்வித்தாள். பின்பு அவள் ராமபிரானை நோக்கி, எந்தையே, சிவபெருமானும் பிரம்மதேவனும் தேவர்கள் யாவரும் இந்திரனும் இங்கு வந்து மகிழ்ச்சியுடனே என்னை பார்த்து, உனது குற்றமற்ற தவத்துக்கு சித்தி பெறும் காலம் நெருங்கிவிட்டது. சிறிது காலம் இங்கேயே இருந்து இங்கு எழுந்தருளப் போகிற ராமபிரானுக்கு தக்க உபச்சாரங்களை விரும்பி செய்து பிறகு எமது உலகத்துக்கு வருவாயாக என்று கூறி சென்றார்கள். எந்தையே, இங்கே நீர் வரப்போகிறீர் என்ற செய்தி தெரிந்ததனால் உமது வருகையை எதிர்நோக்கி கொண்டிருந்தேன். அவ்வாறே நீர் எழுந்தருளியதனால் இப்போது தான் என் தவம் பலித்தது என்றாள். ராமபிரான் மிக்க தவமுடையவளான சபரியை பார்த்து, தாயே, எங்களது வருத்தம் பொருந்திய வழிநடை துன்பத்தை நீ செய்த உபசாரத்தால் தீர்த்தாய், வாழ்வாயாக என்றார். சபரி பிறகு அவர்களுக்கு சுக்ரீவன் வாழும் ருஷியமுக மலையின் கொடிய வழியை விளக்கி கூறினாள். அவைகளை மிகுந்த அக்கறையுடன் கேட்டுக்கொண்டார்கள் அவர்கள். கடைசியாக சபரி மெய்வருந்தி செய்து பெற்ற தவத்தின் பயனால் தனது உடம்பை விட்டு நீங்கி முக்தியுலகம் போய் சேர்ந்தாள். அச்செயலை பார்த்து நின்ற ராமலக்ஷ்மணர் ஆச்சரியம் அடைந்தார்கள். பிறகு அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு சபரியால் கூறப்பட்ட பெரிய காட்டு வழியில் போனார்கள். குளிந்துள்ள காடுகளையும் மலைகளையும் கடந்து சென்று இறுதியில் அவர்கள் பம்பை என்னும் சரசை அடைந்தார்கள். இத்துடன் ஆரண்ய காண்டம் நிறைவுற்றது. நாளையிலிருந்து கிஷ்கிந்தா காண்டம் காணலாம். நண்பர்களே, வசியின் வாசிப்புகள் இதுவரை எப்படி இருந்தது என்பதை எனக்கு உங்க கமெண்ட்ல தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.